குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா மல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா ஐயா. வேலுண்டு வினதீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அலங்கார கந்தனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த மங்கள வாரத்திலே முருகப்பெருமானுடைய வழிபாடுகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. அதிலும் இந்த அலங்கார கந்தன் என்று போற்றுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் நிறைவு பெற்று இன்று பூங்காவன உற்சவம், முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. தேவயானை திருமணம், வள்ளி திருமணம் போன்றவையெல்லாம் பொதுவாக இந்த இறைவனுக்கு 2 திருமணங்கள், 2 மனைவிமார்களா என்ற எண்ணம் எல்லோருடைய உள்ளத்திலும் எழும். அவை இரண்டுமே சக்திகள். ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி. வள்ளிநாயகியார் இச்சாசக்தி, இச்சையின் வடிவமானவர். தெய்வயானை கிரியாசக்தி, முருகப்பெருமான் ஞானசக்தி வடிவானவன். எனவே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியின் சுரூபமாயிருக்கின்ற முருகப்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண உற்சவத்தை காணுகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலும் திருமண வயதிலே இருக்கின்ற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணங்கள் நிறைவேறுவதற்காக இந்த ஆலயங்களிலே வருடங்கள் தோறும் ஒவ்வொரு வருடமும் இந்த உற்சவத்திலே இந்த திருக்கல்யாண உற்சவம் என்று செய்து கொள்வார்கள். இப்போ சுவாமிக்கு வருஷா வருஷம் கல்யாணமா என்ற ஒரு வினா நமக்கு வரும். உலகிலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து அடியார்களும் அவருடைய உள்ளங்களிலே இந்த இறைவனுடைய திருக்கல்யாண உற்சவத்தை காணுகின்ற பாக்கியத்தை பெறுகின்ற பொழுது இல்லங்களிலே இருக்கின்ற திருமண வயதிலே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதியாக தோன்றியவன் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய உற்சவத்தை காணுகின்ற பொழுது எங்கள் வீடுகளிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனை சிந்தனைகளோடு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண காட்சியையும் கண்டு அங்கே அலங்கார கந்தன் அலங்காரமாக பூந்தண்டிகையிலே வீதியுலா வருகின்ற காட்சிகளையும் கண்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும்
நாளைய தினம் 4ஆம் திகதி புதன்கிழமை சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபுஷ்கரா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்துடைய கும்பாபிஷேகத்துக்கான பூர்வாங்க கிரிகள் ஆரம்பமாகி எதிர்வரும் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. எனவே சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணாபுஷ்கரா சமேத கரிகரபுத்திர ஐயனாருடைய கும்பாபிஷேகத்தை தரிசிக்கின்ற பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.